ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் பேப்பர் 2ல் சயின்ஸுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் 30 மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணலாங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மாவட்டங்களில் தேன் உற்பத்தியில் எந்த மாநிலம் அதிக உற்பத்தி பெறுகிறது? தமிழகம். தென் மாவட்டங்களில் தேன் உற்பத்தியில் எந்த மாநிலம் அதிக உற்பத்தியை பெறுகிறது? தமிழகம். தேனீக்கள் எத்தனை லட்சம் பூக்களை நாடி செல்ல வேண்டியதுள்ளது? 20 லட்சம். தேனீக்கள் எத்தனை லட்சம் பூக்களை நாடி செல்ல வேண்டியதுள்ளது? 20 லட்சம். மார்த்தாண்டம் என்ற எந்த மாவட்டத்தை சார்ந்தது? குமரி மாவட்டம். மார்த்தாண்டம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது? குமரி மாவட்டம். வண்ணத்து பூச்சியின் 3ஆம் பருவம் எது? கூட்டுப்புழு. வண்ணத்து பூச்சியின் 3ஆம் பருவம் கூட்டுப்புழு. தேன்கூட்டில் எத்தனை வகையான தேனீக்கள் காணப்படுகிறது? 3. தேன்கூட்டில் எத்தனை வகையான தேனீக்கள் காணப்படுகிறது? 3. ராணி தேனி, ராஜா தேனி, கரத்தேனி. மூளை எத்தனை பகுதிகளை கொண்டது? 3. மூளை எத்தனை பகுதிகளை கொண்டது? 3. மூளை நன்கு செயல்பட தேவையானது ஆக்சிஜன். மூளை நன்கு செயல்பட தேவையானது ஆக்சிஜன். மூளையின் திறனை அதிகரிக்க செய்பவை உறக்கம், சத்தான உணவுகள். இவை இரண்டும். மூளையின் திறனை அதிகரிக்க செய்பவை இவை இரண்டும். மூளையின் பெரும் பகுதி பெருமூளை. மூளையின் பெரும் பகுதி பெருமூளை. மூளைத்தண்டு என அழைக்கப்படும் பகுதி முகுளம். மூளைத்தண்டு என அழைக்கப்படும் பகுதி முகுளம். நமது உடலில் மிகப்பெரிய புலன் உறுப்பு தோல். நமது உடலில் மிகப்பெரிய புலன் உறுப்பு தோல். டேஸ் சுவை உணரும் உறுப்பு ஆகும். நாக்கு. டேஸ் சுவை உணரும் உறுப்பு நாக்கு. கண் பார்வைக்கு தேவையானது விட்டமின் ஏ. கண் பார்வைக்கு தேவையானது விட்டமின் ஏ. இதற்கு உரித்தான மொழிகளையும் குறியீடுகளையும் உணர்ந்து கொள்ள உதவுவது பெருமூளை. மனித இனத்திற்கு உரித்தான மொழிகளையும் குறியீடுகளையும் உணர்ந்து கொள்ள உதவுவது பெருமூளை. உடல் உள் உறுப்புகளை பாதுகாப்பவை தோல். உடல் உள் உறுப்புகளை பாதுகாப்பவை தோல். உடல் தசைகளின் இயக்கம் மற்றும் சமநிலையை உறுதிப்படுத்துபவை சிறுமூளை. உடல் தசைகள் இயக்கம் மற்றும் சமநிலையை உறுதிப்படுத்துபவை சிறுமூளை. உணவாக பயன்படும் தானிய வகைகளில் ஒன்று நெல். உணவாக பயன்படும் தானிய வகைகளில் ஒன்று நெல். உணவாக பயன்படும் பயிறு வகைகளில் ஒன்று உளுந்து. உணவாக பயன்படும் பூ வகைகளில் ஒன்று காலிஃப்ளவர். உணவாக பயன்படும் பூ வகைகளில் ஒன்று காலிஃப்ளவர். மருந்தாக பயன்படும் தாவரங்களில் ஒன்று கீழா நெல்லி. மருந்தாக பயன்படும் தாவரங்களில் ஒன்று கீழா நெல்லி. வீடு கட்டுவதற்கு பயன்படும் உயர் வகை மரங்களில் ஒன்று தேக்கு. ஊமத்தம்பூ எந்த நோயை குணமாக்கும் தாவரம்? இதய நோய். ஊமத்தம்பூ எந்த நோயை குணமாக்கும் தாவரம்? இதய நோய். ரோஜாப்பூ எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? உடற்குளிர்ச்சி. ரோஜாப்பூ எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன? குளிர்ச்சி. வேப்பம்பூ எந்த நோயை குணமாக்கும்? குடல்பூச்சி. வேப்பம்பூ எந்த நோயை குணமாக்கும்? குடற்பூச்சி. இரத்த சுத்திகரிக்க பயன்படும் பூ செம்பருத்தி. இரத்த சுத்திகரிக்க பயன்படும் பூ செம்பருத்தி. தும்பைப்பூ எதற்கு பயன்படுகிறது? ஜலி. தும்பைப்பூ எதற்கு பயன்படுகிறது? சளி. நித்திய கல்யாணி எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது? இரத்த புற்றுநோய். நித்திய கல்யாணி எந்த நோயை குணப்படுத்த பயன்படுகிறது? இரத்த புற்றுநோய். கிராம்பு எதற்காக பயன்படுகிறது? பல்வலி. கிராம்பு எதற்காக பயன்படுகிறது? பல்வலி. கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் வில்லோ மரம். கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் வில்லோ மரம். இவற்றில் வைரஸ் நோய் எது? போலியோ. இவற்றில் வைரஸ் நோய் போலியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.